நம்ம ஒப்படைக்கிற 4வது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம். அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. அஸ்மியா, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்களா? நல்லம்மா வீடு பிடிச்சிருக்குதா? தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஊடுலாமலுக்கு இருந்தவங்களுக்கு வீடு தந்தது அவ்வளவுமே இல்லது. நானும் இப்பயும் அங்கேயும் இருந்து இப்படி தான் 5 வந்தது வீடுக்காண்டியா. அங்கே இருந்து 5 வந்தது வீடு ஒன்று இல்லாமல் தான் இருக்கிறது வீட்டில் தான். நான் இப்போ இம்மாட்ட வந்து நிற்கிறேன். இந்த உடப்பை கட்டி தருவாங்கன்றா இது இருக்கிறேன். பிரச்சனை எனக்கு கட்டி தந்த அவ்வளவுமே தான். எனக்கு கடு சந்தோஷம் கட்டி தந்தது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கெல்லாம் தெரியும், பொத்துவில் பகுதிகளில் நம்ம ஒரு 14 வீடுகளை அமைக்கிற பணியை மேற்கொண்டு வர்றோம். அந்த அடிப்படையில் அதில் ஒரு 5 வீடுகளை கட்டி முடிச்சிட்டோம். காசா தொடர்பான நம்முடைய தொடர் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர் 640 நாட்களுக்கு மேலாக பார்க்கக்கூடிய சகோதரர்கள், உங்கள்கிட்ட தான் நம்ம இந்த உதவிகளை கேட்குறோம். நிறைய உதவிகளை சிறுக நிறைய பேர் தந்திருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த வீடுகளை கட்டி இன்றைக்கு இது நம்ம ஒப்படைக்கிற 4வது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம். அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. அஸ்மியா, வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்களா? நல்லம்மா வீடு பிடிச்சிருக்குதா? தந்தவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஊடுலாமலுக்கு இருந்தவங்களுக்கு வீடு தந்தது அவ்வளவுமே இல்லது. நானும் இப்பயும் அங்கேயும் இருந்து இப்படி தான் 5 வந்தது வீடுக்காண்டியா. அங்கே இருந்து 5 வந்தது வீடு ஒன்று இல்லாமல் தான் இருக்கிறது வீட்டில் தான். நான் இப்போ இம்மாட்ட வந்து நிற்கிறேன். இந்த உடப்பை கட்டி தருவாங்கன்றா இது இருக்கிறேன். பிரச்சனை எனக்கு கட்டி தந்த அவ்வளவுமே தான். எனக்கு கடு சந்தோஷம் கட்டி தந்தது. அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்யுங்க, சரியா? ஹஸ்பண்டுக்கும் சொல்லுங்க, துவா செய்யுங்க. இது உங்க வீடு, இது சரியா? இதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபௌமி உங்களுக்கு ஒப்படைப்பார், சரியா? இதில் டீட் அதை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக உங்களோட கையிலே எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவோம். எடுத்துக்கொள்ளுங்க, சரியா? நாங்கள் போயிட்டு வரோம். ஜஸாக்கல்லா. நம்ம ஏற்கனவே அங்கே 5 வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லாஹ்வோட உதவியில். இப்போ இந்த பகுதியில் நம்ம 3 வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்டு நம்ம எடுத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 6 பர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம. எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். இறைவனுடைய உதவியால் உங்களுடைய ஜக்காத்துக்கள், தான தர்மங்கள், சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும். ஆனால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும். வெளிநாடுகளிலிருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட முடியலை என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுகிற போது அதுக்கு எப்படி நீங்கள் பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, அஞ்சக்கூடாது. நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறைஞ்சிரும், நமக்கு இல்லாமல் போயிருங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹு தஆலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு நம்ம வீடு கட்டினா எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தருகிற பணம் பொது பணம், எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம். ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு, இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிறதை விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது கிடைச்சிட போகுது. எனவே அந்த விதத்தில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்காக வாரி வழங்குங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக.